friends, welcome to priyavickycreators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆரி ஒர்க் வந்து நம்ம ரவுண்ட் ஃப்ரேம்ல வந்து ஃபிக்ஸ் பண்றது எப்படி அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது பிகினர்ஸ்க்காக தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாத் பத்தாது அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம வந்து அட்டாச் பண்ணி தான் போடுவோம். அது எப்படி வந்து அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து பேக் சைடு நம்ம போட்டுக்கிறோம். அதில் வந்து நம்ம துணியெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த ஜரி பார்டர் இருக்க ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஹேண்டு, மிச்சம் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிருக்கோம். இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பேஸ் பத்தாது அந்த ஃப்ரேமை வைக்கிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம துணி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் அப்படியே ஒரு அடி அடித்து விட்றதுனாலும் அடிச்சுக்கலாம், இல்லாட்டி ஹேண்ட் நீடலில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஹேண்ட் நீடலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். இது மாதிரி காட்டன் கிளாத்தாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது. இப்போது பாருங்கள், நல்லா பெரிய நீடெலாம் நம்ம எடுத்துக்கணும். அதில் மிஷின் த்ரெட்டு வந்து நம்ம 2ஆக கோத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு சைடு எண்டில் பார்த்திங்கன்னா நாட் போட்டுடணும். நல்லா பெரிய நாட்டாக போட்டுருங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த நாட்டை மட்டும் பிச்சு விட்டோம்னாலே ஃபுல்லாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். மிஷின்லேயுமே ஒரு அடி அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இல்லை நீங்கள் ஹேண்ட் நீடலில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஜிக்ஸாக் வேல வந்துட்டு அப்படியே அந்த நீடில் இருக்க பெருசுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துற வேண்டியதான். ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து நாட் போடக்கூடாது. நாட் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டால் ஓகே. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த நீடில் அப்படியே வந்து லாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கிளாத்லேயே வந்து அப்படியே குத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் பிச்சு விட்டு அப்படியே ஊசியோடு எடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் இந்த நூலை வந்து திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படியே வச்சுட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் குட்டி நீடில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நமக்கு பெரிய நீடில்னால் டக்குன்னு வேலை முடிஞ்சிருமேன்ட்டு நான் பெரிய நீடில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இதில் தான் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த கிளாத்து ஹாஃப் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லா டைட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போது அடியில் வந்துட்டு நான் அந்த ஸ்க்ரூ இருக்க ஃப்ரேம் வச்சிடுறேன். மேல் ஃப்ரேமில் ஏன் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது வந்துட்டு அப்போ தான் வந்து இந்த கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. இந்த ஃப்ரேமை செட் பண்ணும் போது நல்லா பிளெயின் சர்ஃபேஸில் வச்சுக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள்காட்டி விரல் 2 மேலே இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டை விரல் 2 கையோட கட்டை விரலும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கீழ் ஃப்ரேமில் இருக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து துணியை வந்து டைட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு டைட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து கீழேயும் அந்த 2 ஃப்ரேமையும் பார்த்திங்கன்னா அடியில் வந்து நம்ம அந்த தரையோட அழுத்தினா மாதிரி தான் நம்ம பிடிச்சிட்டு அந்த கிளாத்தை வந்து டைட் பண்ணணும். இப்போ ஒரே சைடு வச்சு நம்ம டைட் பண்ணோம்னா ஃப்ரேம் டைட் ஆகாது. சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 ஃப்ரேமையும் நல்லா வந்து ஃப்ளோரோட ஒட்டின மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம டைட் பண்ணணும். இது மாதிரி சவுண்டு கேட்கணும், நமக்கு தட்டி பார்த்தா சவுண்டு கேட்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல டைட்னஸ் இருக்கணும், அது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.